வணக்கம் நண்பர்களே. தியானம் செய்வதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்றால், நல்ல இனிமையான இயற்கையான சூழ்நிலையில், நல்ல காற்றோட்டமான மனதிற்கு பிடித்தமான இடத்தில் அமர்ந்து, நல்ல இயற்கையான சூழ்நிலையில் தரையில் அமர்ந்தோ அல்லது நாற்காலியில் அமர்ந்தோ தியானம் செய்யலாம். கண்களை மூடி நமக்கு பிடித்த கடவுளையோ, குருமார்களையோ, ஆசான்களையோ அல்லது இயற்கையை நினைத்தோ அமைதியான சூழ்நிலையில் கண்களை மூடி இயற்கையை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். காலை வேளையில் தியானம் செய்வதால் மேலும் பல நன்மைகளை கிடைக்கும். தியானம் செய்வதால் ஏற்படும் நன்மைகளை பார்ப்போம். மனதை கட்டுப்படுத்தும் தன்மை உயரும். நம் உடலில் பற்றிய சிந்தனைகள் கிடைக்கும். நம் உடலின் இயக்கத்தை உணர முடியும். நம் நல்ல முறையில் நம் உடலை கட்டுப்படுத்த முடியும். நாம் முறையாக தியான பயிற்சி செய்யும்போது நம் உடலில் அனைத்து ஹார்மோன் லெவல்களும் சீரடைகிறது. முன்மூளை பின்மூளை நன்றாக செயல்படுகிறது. எப்போதும் மனம் ஆனந்தமாக இருக்க உதவும். உடல் புத்துணர்ச்சி பெறும். தியானம் செய்வதால் நம் உடலை சுற்றி எப்பொழுதும் நல்ல ஆறா இருப்பதை நாம் உணர முடியும். எப்பொழுதும் மனதளவிலும் உடலளவிலும் இளமையாக இருக்க முடியும். பல நோய்களிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். பிபி, சுகர், ஸ்ட்ரோக், ஹார்ட் ப்ராப்ளம், ஆல்கஹால் ப்ராப்ளம், ஸ்மோக்கிங், டிப்ரெஷன் போன்றவற்றிலிருந்து தியானம் நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறது. மெடிடேஷன் மூலமாக உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்து கொள்ள முடியும். இயற்கையை நேசிப்போம். நாம் ரசித்த இயற்கையை நம்முடைய அடுத்த சந்ததிக்கும் கிடைக்கச் செய்வோம். அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்துவோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன அருள் தந்தை வள்ளலார் வாழ்ந்த இந்த பூமியில் அன்பு செலுத்துவோம், அன்பை பெறுவோம். மற்றொரு பதிவில் பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.